ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸை வச்சு எப்படி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு யோசிப்போம்ல. அந்த முட்டைக்கோஸ்லேயே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/2 கிலோ முட்டைக்கோஸு நல்லா சன்னமாக அறுத்துக்கணும். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை காய் சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் பண்ணணும்னா. அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சன்னமாக கட் பண்ணிக்கணுங்க. நல்லா சன்னமாக கட் பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. தேவைக்கேற்ப கொத்தமல்லி தழையை நல்லா பொடுசாக நறுக்கிக்கலாம். இதில் வந்து 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுட்டு நல்லா வந்து இதில் முட்டைக்கோஸ்லேயும் வெங்காயத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால் தண்ணி கலக்காமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து அதே ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து 1/4 கப் அரிசி மாவு வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதோ இல்லை கடையில் வாங்குறதோ போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பாதியாக போடணுங்க. நம்மளுக்கு எப்படி மிக்ஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு பாதியாக போட்டுக்கலாம். ரைஸ் ஃப்ளார் ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு அளவாக வந்து நம்ம ரெட் சில்லி பவுட்ரு போடணும் தாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம வேறு எந்த காரமும் சேர்த்துறது கிடையாது இல்லை. அதனால் ஒரு ஸ்பூனுக்கு போட்டுட்டா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். முட்டைக்கோஸ் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் அவ்வளோவா இருக்காதுல்ல. அதனால் கொஞ்சம் மிளகா பொடி போட்டு தான் இந்த டேஸ்ட்டை கொண்டு வரணும். தண்ணி வந்து நம்ம பஜ்ஜிக்கு கரைக்கிற மாதிரி எடுத்து ஊற்றிடக்கூடாது. இது எங்கள் தங்கச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் மாமா பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்க பண்ணினாங்க. இது வந்து நல்லா தண்ணியை தெளித்து நம்ம இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றவே கூடாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தெளித்து இப்படி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எடுத்து பாருங்கள், இது இப்படி எப்படி கரெக்டாக நிற்கிதான்னு. இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில். அதனால் உனக்கு கொஞ்சம் தண்ணி கலக்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா எண்ணெய் நம்ம போடுறதுக்கு கொதிப்போல் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயை உள்ளே ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் பாயில் பண்ணுங்க. ஏன்னா வேக வைக்காத காய். அப்போ கொஞ்சம் நேரம் நல்லா விட்டால் தான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். முக்கியமானதே வந்து காயை வந்து நல்லா சிம்மில் போட்டு அந்த காயை வந்து வேக வைக்கணுங்க. இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ரெய்னி சீசனுக்கு ஈவினிங் டைமில் ஒரு டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்குங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.